சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். பராசக்தினா அது ஒரு மரியாதை இருக்குல்ல. ஓகே, நடிகர் திலகம் சிவாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏவிஎம்முடைய படம். அது வந்து நீ பராசக்தின்னு வச்சு அப்படி நியாயமா இருக்குல்ல. மணிவண்ணன் சொன்னார், ரமேஷ் நான் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறேன், முதல் நாள் ஷூட்டிங்கு ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் டைரக்டரே ஆக முடியாதா. அப்போ ஜெமினி கணேசன் பார்ப்பாரு அபிஷேகம் ஷூட்டிங்கில். நேராக கமல்கிட்ட போயிடுவார். கமல் ரவிக்குமார் ரமேஷ்கான் பெரிய சண்டை போட்டுருக்காளே, நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா அப்படின்னு ஒரு திட்டுது. ஏன்டா அப்போ டிஸ்கஸ் என்ன பண்ணுவீங்க? கற்றுணும் ரஜினி சரங்க வந்து ஜோதிகா லவ் பண்ணுற நேரத்தில் நான் தானே அங்கேயும் போயிட்டு வந்திருப்பேன். ஓகே, இங்கேருந்து அங்கே போகும்போது ஜோதிகா கேப்பா ஹவ் இஸ் சி அப்படின்னா எஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். என்னை கேட்டதா சொல்லிடுவாங்க. சூர்யா கேப்பார் எப்படி தங்கச்சி எப்படி இருக்குன்னு. அஜித்து உனக்கு நல்ல மார்க்கெட் இருக்குதுப்பா, ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கு உனக்கு, அதனால் நீ பெரிய லெவல் வந்துடுவேன். ஆனால் எந்த காலத்துக்குள்ளே சினிமாவில் யார் நீ லவ் பண்ணிட்டாத லைஃப் இப்படி சொல்லியிருக்கேன் நான். சரி, பொதுவாக சொல்ல 2 பேர் லவ் பண்ணுறாங்க, 3 மாதத்தில் கல்யாணம், உனக்கு அடுத்த படம் சான்ஸ் கிடைக்காது. காரேசை பற்றி கேட்டுறேன் சார். காரேஸ் எனக்கு பிடிக்கல. ஏன் சார்? கேப்பா முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிச்சி தெரிஞ்சுக்கல ஆதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் கண்ணா சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வந்தாலே கலகலப்பாகவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பாரு அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் சார், அங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். நீங்க இருந்தீங்க அப்படின்னா நாங்க சொல்றோம் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஹீரோவோட இந்த ஃப்ரெண்டு தாப்பா இருக்கணும் அப்படின்னு. இப்போ உங்களோட கதாபாத்திரம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹியூமர், ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எப்படி இருக்கு இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அனுபவம் உங்களுக்கு? அது கே ரங்கராஜன் டைரக்டர், அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார் நம்மள, அந்த ப்ரொடியூசருக்கு. அது நல்ல கதை. அதில் வந்து அப்பா கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்ரீகாந்துக்கு அப்பா பண்ணுறேன் நான். ஓகே, ஆமாம். ஆனால் அப்பா பையனா ரொம்ப ஒரு பாசமான அப்பா பையன். ஓகே, அது சென்டிமெண்ட்டும் இருக்குது, அதில் காமெடி இருக்குது. அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு காதலுக்கு நேரம் இல்லை, ஒரு ஊட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணனா அது கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தான். சிறப்பு சார். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருந்தது, பயங்கரமாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டைட்டில்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியலப்பா, பழைய டைட்டிலே எடுத்துறாங்க. அதெல்லாம் நிறைய யோசிக்கணும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில், அது யோசிக்க நேரம் ஒதுக்கணும். அது உண்மைதானே. சும்மா காதலுக்கு நேரம் இல்லை, பழைய டைட்டில் பராசக்தி, இதெல்லாம் எதுக்கு? பராசக்தினா அது ஒரு மரியாதை இருக்குல்ல. ஓகே, நடிகர் திலகம் சிவாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏவிஎம்முடைய படம். அது வந்து நீ பராசக்தின்னு வச்சு அப்படி நியாயமா இருக்குல்ல. அதே மாதிரி காதலுக்கு நேரம்ன்றது வந்து ஸ்ரீதர் சார் லவ் ஃபீல் படமாக எடுத்துகிட்டு வந்தார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படியே டோட்டலாக சேஞ்ச், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் பண்ணார். காதலுக்கு 16 வாரம் 170 days அது படம் காசினோ தியேட்டரில். வாரம் நாங்கள் நடந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு வரோம். அப்படிலாம் பண்ண ஒரு படத்தினுடைய பேர் எடுத்து வச்சா உனக்கு டைட்டில் திங்க் பண்ண கூட சக்தி இல்லை மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி புது கதையை கொடுப்பேன்? டைட்டிலே உங்களுக்கு பரிசாக இருக்கும், கதை எப்படி புதுசாக வரும்? இல்லை சார், அவங்க பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலுக்காக நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன் அதோட பவர்ஃபுல் டைட்டில் வைக்கலாமே நீங்கள்? இப்போ காதலுக்கு நேரம் வைக்கும்போது ஸ்ரீதர் சார் நடிச்சிருப்பாரா? நம்ம எதுக்கு இப்படி நம்ம நெஞ்சில் ஒரு ஆலயம்னு வைக்கலாம் 2ன்னு வச்சிருப்பாரா? வைக்கல, திங்க் பண்ணார்ல. அது மாதிரி தான் ஊட்டி ஒரு அது ஃபர்ஸ்ட் பேர் தான் தெரியுமா, வயது 18 ஜாக்கிரதை. ஓகே, இது எப்படி டைட்டில்? அதோட வச்சுட்டு போ, யார் வேணா. நாங்கள் படம் ரிலீஸ் ஆகலையே இல்லையா? ரிலீஸ் ஆன படம் ஓடின படத்தோட பேரை தயவுசெய்து வைக்காது. அது வந்து நல்லா இருக்கு, சினிமாவுக்கு நல்லதில்லை, அது ஒரு வளர்ச்சி இல்லை. இந்த இயக்குனரோட பணியாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நம்ம போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் என்னோட நண்பர்கள் தான், அவங்களே வந்து நம்ம அந்த மாதிரியான அனுபவங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது நிறைய இடங்கள்ல அதை நீங்க அனுபவிச்சது உண்டுங்களா? முதல்ல நடிக்கிறது சான்ஸ் தேடி அலைவேன், அது கிடைக்காது. அப்புறம் அசிஸ்டன்டா சான்ஸ் எடுத்து அலைவேன், அதுவும் கிடைக்காது. அப்படிதான் வாழ்க்கையை ஓடிச்சு நமக்கு. அப்படி இருக்கும்போது ரங்கராஜெல்லாம் அப்போ பெரிய சில்வர் ஜூப்ளி டைரக்டர், எல்லா படமும் அப்படியே ஓடும். அப்போ அவர்கிட்ட போயெல்லாம் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் அங்கே ஹைபிளரோட தான் இருந்துச்சு. அங்கே போவேன். அங்கே போனால் அவரை பார்க்கவே முடியாது. எப்போ ஒரு தடவை டிஸ்கஸ் முடிச்சு போகும்போது வணக்கம் பார்த்துக்குள்ளே போயிடுவார். இப்போ பாலானந்து ஒருத்தர் இருந்தார், அவர் நம்மளை விரட்டி அடிப்பார், அவர் அந்த டைரக்டர். அப்புறம் அவர் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார், வேறு விஷயம். அதெல்லாம் நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி தேடி தேடி நொந்து போன அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதுதான் அங்கே ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இன்னொரு விஷயமும் என்னன்னா, நான் வந்து டைரக்டர் ஆனது வந்து டைரக்டர் ஆக மாட்டேன்னு நான் ரவிக்குமார் சார் சொன்னேன். ரவிக்குமார் சார் எனக்கு திட்டினேன். ஆமாம், ஏன் சார்? ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து பாண்டியராஜன் வச்சு எடுத்தேன். ஓகே,
அசிஸ்டன்ட் 85 அசிஸ்டன்ட் 87 86 பூஜை போட்டேன். ஒரே வருஷம் டைரக்டர் ஆகிட்டேன் நான். 87 படம் முடிச்சிட்டேன், சென்சார் ஆகிட்டேன். அதை நம்பி கல்யாணம் வேறு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா பாண்டியராஜன் தகராறு பண்ணி இந்த படத்தை வரவிடாமல் பண்ணிட்டாரு. டோட்டலாக பிரச்சனை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கலண்டா பண்ணி அது எல்லாரும் சொல்லி விட்டாங்க. ரமேஷ் கண்ணா இந்த படம் வந்துச்சுன்னா பாண்டியராஜன் உன் மார்க்கெட் அவுட் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் மார்க்கெட் ஒருத்தர் அவுட் பண்ண முடியுமா சினிமாவில்? வானம் என்பது எவ்வளோ பெருசு, கோடிக்கான நட்சத்திரங்களுக்கு இருக்குது. இன்னும் கோடிக்கான நட்சத்திரம் வர்றதுக்கு இடம் இருக்குது. சினிமாவும் அப்படி தான், எவ்வளோ பேர் வேணால் வரலாம். திறமை இருந்தால் போதும், அவ்வளோதான். புதிய சிந்தனை தான் வந்துடலாம். அது இல்லாமல் இன்னைக்கு கெடுத்துட்ட படத்தை. அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் பிறந்தான் வரல, 2ஆம் பையன் பிறந்தான் வரல, அப்புறம் பூஜை போட்டேன். இப்படி நிறைய தோல்விகள் எனக்கு வாழ்க்கையில். அப்புறம் ஒரு படம் எடுத்து சென்சார் ஆகி அப்புறம் 2 மறுபடியும் இன்னொரு படம் ரெடி பண்ணிட்டேன். அதான் அந்த தொடரும் படம் இருக்குதே, அது முதல்ல ஜெயராம் மீனா தான் ஹீரோ. ஓகே, ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறேன். அப்போ தான் நான் பண்ண மாட்டேன் அந்த படத்தை. நான் ஏன் பண்ண மாட்டேன்னு ரவிக்குமார் கேட்டேன். இல்லை சார், இந்த ஏற்கனவே நிறைய படம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. காரைக்குடினால நிறைய படம் பண்ணேன். அவரும் நிறைய படம், அது கரையை தொடாதார்கள் பி மாதவன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு கதையை நாங்கள் எழுதுவோம், ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த கதையை. எங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன முடியல சார். அவர் சொன்னார், இல்லைடா இது ஃபிலிம் கம்பெனி இல்லையா, காசு இருக்கும், காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்கு, அப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாரு. சரி ஃபிலிம் இருக்க தைரியமாக டிஸ்கஸ்லாம் பண்ணி அப்படி போனேன். முதல் நாள் ஷூட்டிங்கு ஒரு 3 ஷாட் தான் எடுத்திருப்பேன். மணிவண்ணன் விவேக் நம்ம ஃப்ரெண்டு போனோடனே டக்குன்னு ஒருத்தர் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்டான்னு கேட்டேன். யூனியன் பிரச்சனைன்னு. அதெல்லாம் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்னா. அப்படியே எல்லாம் ஷாக்கு. என்னடா ஃபிலிம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு மணிவண்ணன் சொன்னேன். ரமேஷ் நான் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறேன், முதல் நாள் ஷூட்டிங்கு ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் டைரக்டரே ஆக முடியாதா கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் சும்மா இருக்க கிண்டல் பண்ண. என்ன விஷயம்னா எக்ஸசைஸில் மாட்டிக்கிச்சு, 3 நாள் கழிச்சு ஷூட்டிங் வச்சுக்கலாம் தான். சரி 3 நாள் கழிச்சு ஷூட்டிங் வச்சா ஸ்ட்ரைக்கு, 1.5 வருஷம் ஸ்ட்ரைக்கு, படைப்பாளி பெப்சி ஸ்ட்ரைக், அவ்வளோதான். அப்படி தான் வாழ்க்கை. அப்போ வெறுத்து போகுது நமக்கு சினிமாவே, அதான் விஷயம். சார் 45 வருஷம் சார், நீங்க கண்டிப்பா இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட பயணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம். அது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன பிறகு. அதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கிறதுக்கு 64 நடிச்சிட்டேன் நாங்கள். ஒரு ஆள் படத்தை எல்லாம் நேஷனல் அவார்டு படம், சதுரங்கம், நிறைய படம் நடிச்சிருக்கு, சின்ன சின்ன படங்கள்லாம். ஆனால் கரெக்டாக ரெக்கக்னைஸ் ஆனது அசிஸ்டன்ட் டைரக்டராக 1985. அதுக்கப்புறம் காரைக்குடியில் சேர்ந்தேன், அப்புறம் பாண்டியராஜன் சேர்ந்தேன். அப்போ சூப்பர் குட்டில் எந்த புது டைரக்டர் வந்து நான் தான் ஆஸ்தான வித்வான், எல்லாருக்கும் நான் தான் கோ டைரக்டர். அப்படி இப்போ எல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் விக்ரம் சார், ரவிக்குமார் சார் சேர்ந்தேன். அப்புறம் 98 விக்ரம் சார் தான் உன்னிடத்தில் கொடுத்தேன்ல ஒரு லைம் கொண்டு வந்தார். அப்போ 60 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம் சார். 60 வருஷம் ரமேஷ் கண்ணா இன்னும் இயங்கிட்டு இருக்காரு, இவ்வளோ எனர்ஜியா இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் தான். அது எப்படி சார் வச்சுக்குது உங்களை சினிமா? இல்லப்பா, வேலை இல்லைன்னா எனக்கு போர் தூக்கு, எனக்கு வேலை இல்லைன்னா டல் ஆயிருவேன். ஓகே, என் முகத்தை பார்த்தாலும் தெரியும் ஒரு வேலை இருக்கு, வேலை இல்லை. வேலை இல்லைன்னா ரொம்ப மூஞ்செல்லாம் டல் ஆகி சோகமாக ஏதோ வாழ்க்கையை இழந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். வேலை நைட் இருந்துன்னு வச்சுக்கோ, நான் ஒர்க்கு ஹாலிக். வேலை எதுவும் இன்ட்ரெஸ்டாக வேலை செஞ்சுட்டே இருப்பேன் நான். அதுதான் என்கிட்ட பழக்கம். ஓகே, நிறைய இயக்குனர்கள் உங்க குருநாதர் அவரை பத்தி சொல்லணும். கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் திட்டிருக்காங்களா சார்? அவர் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு. கிளாப் கடத்தி அடிக்க வருவார், நான் ஓடுவேன். ஓகே, சுற்றி ஓடுவார். நாங்கள் அவரும் தத்தி ஓடுவார், நானும் தத்தின்னு ஓடுவேன். அப்போ ஜெமினி கணேசன் பார்ப்பாரு அபிஷேமி ஷூட்டிங்கில். அவர் வந்து நேராக கமல்கிட்ட போயிடுவார். கமல் ரவிக்குமார் ரமேஷ்கான் பெரிய சண்டை போட்டுருக்காளே, நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா அப்படின்னு. அவனே கமல் சார் சொல்லுவார், சார் வேலையை பாருங்க, நாளைக்கு அவங்களோட ஒன்றா வருவாங்க, நம்ம வந்து பிரிச்சிடும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு எங்களுக்கு தகராறு வரும். ஆனால் எல்லாம் அந்த ஸ்பாட்டு தான். அதுக்கப்புறம் முடிச்சு. சமீபத்தில் ஒரு மேடையில் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் பேசும்பொழுது, ஒரு இயக்குனர் இருந்து அந்த பொறுமையை கற்றுக்கணும்பா, நம்மளாம் எடுத்ததுமே நம்ம என்ன சொல்லுவோம்னு தெரியும், நம்ம மைக் எப்பவுமே ஹாட்டாகவே இருக்கும் அப்படின்னு கத்துவார். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு தெரியும் அவர் ஸ்பாட்டுக்கு வேலைக்கு தான் திட்டுறாரு. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. சரி, ரஜினி சார் கமல் சாரே பயந்து போயிடுவாங்க. சரி, ஏதாவது சவுண்டு என்னடா இல்லை, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவார் ரஜினி சாரோ கமல் சாரோ, அதை நான் போய் டேரக்டர் சொல்லுவேன், சார் இது இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு திட்டுது, ஏன்டா அப்போ டிஸ்கஷனாக பண்ணுவீங்க, கற்றுணும் ரஜினி சார் வந்துடுன்னு என்ன உடனே ஓடிடுவேன் நான். அப்புறமா சார் ரஜினி சார் சொன்னால் நீங்கள் திட்டுறீங்க, அது சொல்ல வேணாம் மேடம் பைத்தியக்காரா அப்படின்னு. எப்படி சொல்ல முடியாது ஒரு இதில். அது மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு லைஃப்பில். சிறப்பு. அதெல்லாம் தான் சார் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஏக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்தக்கூடிய படங்கள், அந்த மின்சார கனவாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து இன்னமும் அதை போட்டு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பார்த்ததுல இந்த படம் சார் இன்னும் எனக்கு போர் அடிச்சாலே அதான் பார்ப்பேன், எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது. இப்போ வந்த படங்கள் கேட்குறீங்களா சார்? அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் ஒரு 2 படம் தான், காதலுக்கு நேரமே ஊட்டி வரும். ஓகே, 2 படம் தான், எப்போ வேணா பார்க்கலாம், எத்தனை முறை வேணா பார்க்கலாம். அப்புறம் தில்லானம்மா. நீங்க பணியாற்றின படங்கள்? நான் பணியாற்ற படத்தில் எப்பவுமே எனக்கு பிடிச்ச படம் வந்து நீங்கள் உன்னிடத்தில் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு படம். எத்தனை பார்த்தாலும் அது வந்து கிளைமேக்ஸ் இப்போ போட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். ஒன்லி கிளைமேக்ஸ் போட்டாலே ஆழம் வந்துடும். அது மாதிரி கார்த்திகனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த கதையினுடைய தன்மை,
அது எப்பவுமே நிற்கும். ஓகே. ஆனா எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிக்னேச்சர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் சார். இதுல எங்களுக்கு வந்து இந்த பிஸ்தான்னு ஒரு படம்லாம் வந்து ஆமா ஆமா. சார் அது என்ன மாதிரியான கதை? அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? கதையை நான் தான் உட்காந்து பண்ணோம். ஆமா அதுதான் கேக்குறேன். ஆனால் டிஸ்கஷன் எல்லாம் கோஆர்டினேட் நான் தான் பிஸ்தால. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டான சீன்ஸ் எடுத்துருவோம். ஓகே. இல்லைன்னா விட மாட்டோம். வில்லன் ஆகட்டும் வரலாறு ஆகட்டும் எல்லாம் காமெடி சீன்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிடுவோம் நாங்கள். உங்களோட 2 நண்பர்கள் இப்ப கலக்கிட்டு இருக்காங்க. உங்களோட நண்பர்கள் தான் சார் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ வரைக்கும் இப்படிதான் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அஜித் சாரோடையும் நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க, விஜய் சாரோடையும் ஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. அதெல்லாம் 2 பேரும் தான் பிடிக்கும். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இல்ல ரைட் லெஃப்ட் இல்லாம சூர்யா அவர்களை சென்ட்ரல்ல வேற வச்சுட்டீங்க. எல்லாத்துக்குமே சூர்யா நமக்கு திக்கு ஃப்ரெண்டு. அவர் என்ன தெய்வ மச்சான் தான் கூடுவார். அப்படியா? ஆமா. ஏன்னா அந்த ஜோதிகா லவ் பண்ணுற நேரத்தில் நான் தானே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருப்பேன். ஓகே. இங்கே அங்கே போகும்போது ஜோதிகா கேட்பா ஹவ் இஸ் ஹி அப்படின்னா எஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். என்னை கேட்டதாக சொல்லிடுவாங்க. இங்கே வந்து சூர்யா இருப்பான் ஃப்ரெண்டு ஷூட்டிங்கில், அங்கே தெனாலி ஷூட்டிங்கு. ஃப்ரெண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் கொடைக்கானல் டே நைட் ஷூட்டிங் நடக்கும். இங்கே நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு கார் ஏறி அங்கே போய் நடிச்சுட்டு அங்கே கார் ஏறி வந்து இங்கே நடிப்பேன். அப்படி நடக்கும் ஷூட்டிங். ஓகே. ஒரு நாள் அப்படி மாற்றி மாற்றி பண்ணுவேன். அப்போ இருக்கும்போது அப்போ சூர்யா கேட்பார் எப்படிப்பா தங்கச்சி எப்படி இருக்குன்னு. தங்கச்சி ஒன்று கேட்டு தான் சொல்லிப்பாடு. அதனால் இப்போ என்னை வந்து அப்படி தான் சொல்லுவான், தெய்வ மச்சான்லாம் சொல்லுவான். ஆக்சுவலாக பார்த்தா இன்னும் ஹைலைட் என்னென்னா என் மேரேஜ் டேட்டு செப்டம்பர் 11. கொஞ்ச நாள் வருஷம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவன் மேரேஜ் 11 டேட்டு செப்டம்பர் 11 தான். ஓகே. சார் அன்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டுப்பாங்க. சண்டையும் நடந்திருக்கும்ல சார், அந்த மாதிரியான விஷயம்? சண்டையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஓகே ஓகே. பக்காவாக இருப்பாங்க அவங்க. செம்மையெல்லாம் போகுது. ஜெனியூனா? ஜெனியூன். அப்பா அது ரொம்ப அக்கறையாக வேறு விசாரிப்பாங்க. ஓகே. ஏதோ சாப்பிட்டாரா தூங்குனாரான்ற அளவுக்கு கேட்பாங்க. ஞாபகம் இருக்குல்ல சார்? ஆமாம் இப்போ அது ஏன் கேட்குற, அது பெரிய பம்பு இல்லை. ஷாலினி எனக்கு ஃப்ரெண்டு. சரி. ஷாலினி அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா ஷாமிலி வச்சு நாங்கள் வாசல் வர வேண்டியதா பிஎம் சனிபா டைரக்ஷன் நான் தான் டைலாக்ஸ். ஓகே. அப்போ பாபு எங்களோட சுற்றிட்டு பார்ப்பல ஷாமிலிக்கு நடிப்பெல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஷாலினி வந்துட்டு போ எல்லாம் பழக்கம்லாம் இருக்குது. அப்புறம் அமர்காலத்தில் நடிக்குது. ஷாலினி வந்து எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டா. நாங்கள் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம், அரட்டை அடிப்போம். கலாட்ட சரண் திட்டிக்கிட்டே இருப்பாப்பில்ல, சார் நடிக்க சார் அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்புறம் தான் பார்த்தா ஷூட்டிங் நடக்குது செஞ்சிக்கோட்டையில். அப்போ அவர் பேசிட்டுருக்காரு. நான் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுகிறேன். இந்த மாதிரி அஜித் உனக்கு நல்ல மார்க்கெட் இருக்குதுப்பா, ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கு உனக்கு, அதனால் நீ பெரிய லெவல் வந்துடுவேன். ஆனால் எந்த காலத்துக்கு கொண்டு சினிமாவில் யார் நீ லவ் பண்ணிட்டாத லைஃப் இப்படி சொல்லியிருக்கேன் நான். சரி. அது வந்து மானிட்டரில் சரண் பார்க்குறாரு, கூப்பிட்டாரு. என்ன விஷயம்? இல்லை அட்வைஸ் பண்ணுங்க. என்ன அட்வைஸ்? இல்லை சினிமாவில் யாரையும் லவ் பண்ணான்னு அப்படி சும்மா பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். பொதுவாகலாம் சொல்ல 2 பேர் லவ் பண்ணுறாங்க, 3 மாதத்தில் கல்யாணம், உனக்கு அடுத்த படம் சான்ஸ் கிடைக்காது. ஐயோ எப்பா அதோட முடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் விஷயத்தையே. ஓகே. அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு சார் நீங்க அட்வைஸ் பண்ணும்போது? அஜித் அவருக்கு இல்லடியாச்சு அவர் விஷயத்த சொல்லுவார். அவர் சைட் அடிச்சுன்னுக்கிறாரு, அந்த கவலில் இருக்கிறாரு. அவரு நம்ம சொல்றது கேட்குறாரு மண்டையில். எப்போ சார் ரிவீல் பண்ணாங்க உங்ககிட்ட 2 பேரா இருக்கட்டும்? எப்போ ரிவீல் பண்ணாங்க? அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம தான் கல்யாணம் காலை வந்துச்சு. ஆமாம் 3 மாதத்தில் சரண் சொன்னு தெரிஞ்சு சத்தோட ஸ்டாப். ஓகே ஓகே. இப்போ அந்த 2 நண்பர்களும் பயங்கரமான சம்பளத்திலையும் அவங்களுக்கு பிசினஸ் அப்படிலாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார்? நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவங்க இப்போ கேட்கும்போது கேள்விகள் கேட்கும்போது அஜித் விஜய்னு வச்சு கேட்குறீங்கல்ல, ரஜினி கமல் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி அஜித் விஜய் வச்சு நம்மளுக்கு பேர் பண்றாங்க. அது பெரிய விஷயம் இல்லை சார். நான் தான் சொல்லிட்டேனே சார், நீங்க தான் சார் அவரோட நண்பர். இப்போ இல்லை எப்பவுமே அதான் சார். அடுத்த ஜென்மம் நடந்தா கூட அந்த கதாபாத்திரத்துக்கு உங்களை தவிர யாரும் செட் ஆக மாட்டாங்க. எவர் கிரீன் ஃப்ரெண்ட் ஆஃப் அஜித் குமார் குடும்பத்தில் விமர்சனமே ஆயிட்டாங்க. ஆமா சார். ஒரு படத்துக்கு சார் தப்பா எழுதிட்டாங்க சார். அஜித் அண்ட் விஜய்னு போட்டிருக்கணும் அப்படின்னு நிறைய நடிகர்கள் பேர். விஜய் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. என் பையன் கல்யாணத்துக்கு வந்தார்ல, பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. காரேசை பத்தி கேட்டுறேன் சார். காரேஸ் எனக்கு பிடிக்கல. ஏன் சார்? ஏப்பா ஒரு வருஷத்துக்கு 2 படம் பண்ணா இல்லை ஒரு படம் பண்ணலாம், ஒரு 1000 பேர் பழைப்பாங்கல்ல. இவர் போய் கார் ரேஸ் உட்காந்து என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பேஷனுக்கு போறாரு, ஆனால் படங்கள் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம். இல்லை சினிமா தான் நம்ம லைஃப். எவ்வளோ பேர் பழைக்கிறாங்க. கண்டிப்பா. அதான் அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒன்று. இப்போ குட் பை டேக்லி டீசர் எல்லாம் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். நல்லா இருக்கு. எப்படி சார்? அதெல்லாம் சூப்பராக, அது நல்லா இருக்கும். ஆனால் டைமிங் எனக்கு ரொம்ப ஸ்பேன் ஆஃப் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். புரியுது. அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு படம் கொடுங்க. இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா எப்படி? அதுதான் நண்பரோட கோரிக்கை. கண்டிப்பா ஏகே அவர்கள் நிறைவேற்றி வைப்பார் சார். அரசியல் பத்தி பேசுங்க சார். அரசியல் காரேஜை பத்தி எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அரசியல் பத்தி சொல்லுங்க. அரசியல் பத்தி சொல்லணும்னா விஜய் அரசியல் வந்து ஏதோ ஒரு கருத்தோட தான் வருவார். விஜய் வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண மாட்டான். எல்லா விஷயம் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. எல்லாமே எல்லாம் திங்க் பண்ணி கமல் சார் மாதிரி தான் வரும். எல்லாத்துக்கும் அதனுடைய இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வர்றாரு. அப்போ ஏதோ ஒன்று ஸ்டடி பண்ணி தான் வர்றாரு. வரட்டும், நல்லது தானே. புதுரத்தம் வருவது எந்த இடத்துல நல்லது தானே. இல்லை ஓகே. அந்த ஆக்ரோஷம்லாம் பார்த்தீங்களா சார் ஸ்டேஜில்? ஆமாம், பயங்கரமாக பேசுகிறாரு. ஆச்சரியமாக அப்படிலாம் பேச முடியல. மற்ற இப்போ இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம்லாம் நடக்குல்ல, அப்புறம் பேச வந்து நன்றி வணக்கம் தான் சொல்லிட்டு போவார் அவர்.
ஆனால் இப்படி பூந்து விளையாடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வரும்பொழுது ஆமா, வடிவேல் சித்தப்பா அவர்கள். வடிவேல். வடிவேல் அதை விட ஸ்கோர் பண்ணுவான் எல்லாம் இருந்தாலும். இல்லை தள்ள சுற்றி போகிறது அப்படிதான். ஆமா நான் 7 தடவை போட்டேன் சுற்றி அவனை. சார், அது ரியல் சுத்தியா சார்? இல்லை அது வந்து சாஃப்ட் வுட்டு தான், ஓகே. ஆனாலும் வலிக்கும். திட்டினே இருந்தான் என்ன. நடு மண்டல் விட டைரக்ட் விட மாட்டேன் சித்திக் சார். கரெக்டாக நடு மண்டல் ஊந்துச்சு, டைலாக் வந்துச்சு. அது இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது. அதனால கரெக்டாக நடு மண்டல் விடுற வரைக்கும் எடுத்து நான் திட்டுறான். படியாது டே வலிக்குதுடா, நான் என்ன பண்ணுறது. அது சாஃப்ட் ஸ்ட்ராங் வுட்டு கரெக்டாக விழும், ஆனால் மண்டை உடச்சிடும். அதனால சாஃப்ட் வுட் தான். சாஃப்ட் வுட்னா வெயிட் இல்லாதனால கொஞ்சம் அப்படி போயிடும். சித்திக் சார் தான் சித்திக் சார் ஜெனின். அதாவது ஹியூமருக்கு ஸ்கோர் பண்ணுவார் அவர். அவருக்கு இருக்கிற ஹியூமர் சென்ஸ் யாருக்குமே கிடையாது. எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் சென்ஸ் அவர். விவேக் அவர்கள் சார், ஏன்னா அவரு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பாரு. அவர் வந்தாலே ஒரு அட்வைஸ் இருக்கும். விவேக் எனக்கு வந்து சினிமாவுக்கு வர்றது முன்னாடி ஃப்ரெண்ட். ஹியூமர் கிளப்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹியூமர் கிளப்னு ஒன்று இருக்குது. கலாகேந்திர கோவிந்தராஜன் பண்ணுவார். கலாகேந்திர ப்ரொடியூசர் அவர், பாலச்சந்திர ப்ரொடியூசர். அங்கே தான் நடக்கும், பாலச்சந்திர வீட்டு பக்கம் தான் நடக்கும். அப்புறம் ஹியூமர் கிளப்பில் நானும் விவேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அப்படியே பழகி தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. ஓகே. அதில் வளர்ந்து அவர் தான் கொண்டு போய் ரவிக்குமாரில் சேர்த்து விட்டுறலாம். ஓ ஆமாம், அதுமாதிரி ரொம்ப விவேக் எனக்காக ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். நானும் அவனுக்காக எங்கே போனாலும் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்து பெரிய குடும்பம்னு நினைக்கிறேன் சார். அந்த படமா இருக்கட்டும், முறை மாமன், மாமன் சுந்தர்சியோட டைரக்ஷன், எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு போன ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியாக உட்காந்து ரசிச்சு வெளியே வந்து அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு. இப்போ என்ன சிரிப்பீங்க வெளியே வந்து? அவன் சுட்டான், நல்லா சுட்டான்டா, அந்த ரத்தம் இங்கே வரலடா அப்படிலாம் பேச முடியும். இல்லை சார், சிரிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுங்க சார். அழுவாங்க அவங்க. சிரிக்க முடியல சார், படத்துக்கே போக முடியல சார் வாங்க மக்கள். அதுதான் சார், இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதலையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அது இருக்குது. ஏன்னா படம் பூரா ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அந்த ஹியூமர் வந்து சிச்சுவேஷன் ஹியூமர் வேற, அதுக்கு சந்தர்ப்பமான காமெடி. அப்போ நீங்க நினைச்சு சிரிக்கலாம், ஆடியன்ஸ் இன்வால்வ் ஆயிடுவோம் உள்ள. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் பண்ணாலுமே கூட அதுக்கும் நண்பரா நீங்க இருக்கணும் அப்படின்றது விருப்பம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த ஷோல உங்களை சந்திக்கிற எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.